குயிக் இட்லி சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து துவரம் பருப்பு 1/2 கப்பு, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், தக்காளி, பீன்ஸ், வெங்காயம் 1, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட்டும் பீன்ஸும் 100 கிராம், 1 வெங்காயம், 1 தக்காளி எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் துவரம் பருப்பை கழுவிக்கணும். துவரம் பருப்பு கழுவி வச்சுருக்கேன். அதில் 2 கப்பு தண்ணி விடணும். 2 கப்பு தண்ணியை விட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம், 1/4 டீஸ்பூன், இந்த காய் எல்லாத்தையும் இதிலே போட்டுடணும். வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு ப்ரெஷர் குக்கரில் வச்சு நல்லா பருப்பு மசிய வேக வச்சு எடுத்துக்கணும். குயிக் இட்லி சாம்பாருக்கு குக்கரில் பருப்பு காய் எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சுருக்கோம். இதை இப்போ தாளித்து நம்ம எந்த அளவுக்கு வந்து திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு அதை தண்ணி மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு வானதி ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட போகிறோம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இது எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுப்போம். 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிக்குது. வெடித்த உடனே இதை எடுத்துப்போம். தொட்டு இப்படி பண்ணினாலே இந்த பருப்பெல்லாம் ஸ்மாஷ் ஆகிடும். ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார்னால் கொஞ்சம் லிக்யூடாக இருக்கணும் இல்லையா. இதில் உப்பு, தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் 2 சிட்டிகை இதை ஆட் பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தால் போதும். 2 நிமிஷமாக நல்லா கொதிச்சுன்றது. அதில் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். குயிக் இட்லி சாம்பார் ரெடி. இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.